முக்கியமான செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதுமான எரிபொருள் இருப்பு உள்ளதால் மக்கள் பதட்டப்பட தேவையில்லை என இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நாடு முழுவதும் போதுமான அளவில் எரிபொருள் உள்ளதாகவும் சீராக விநியோகிக்கப்படுவதாகவும் தற்போது இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், வணக்கம். இந்தியன் ஆயில் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ள விளக்கம் என்ன, விவரங்கள்? இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போர் பதற்ற சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில நேற்று இரவு பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதல் முயற்சியும் முறியடிக்கப்பட்டது இந்தியாவால். இந்தியா தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகள் மீது ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்தியாவில் எல்லையோர மாநிலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்படுகிறது. இதற்கு தொடர்ந்து ஒரு போர் பாதுகாப்பு ஒத்திகையையும் மக்களை ஈடுபடுத்தி அதில் அதற்கான நடவடிக்கைகளுக்கு மக்களை தயார்படுத்தி வருகிறார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவற்றை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்ற வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அதற்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. போதுமான எரிபொருள் இருப்பில் உள்ளது என்பதை இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்து இது தொடர்பாக மக்கள் பதற்றப்பட தேவையில்லை என்று தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் போதுமான அளவில் எரிபொருள் உள்ளதாகவும் சீராக விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. பல்வேறு சமூக வலைதளங்கள்ல இந்த பெட்ரோல் பங்குகளிலும் அது போன்ற இந்த எரிபொருட்களை வாங்கக்கூடிய இடங்களிலும் நீண்ட வரிசையில் நிற்பது போன்ற பழைய வீடியோக்களை பதிவிட்டு சிலர் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்றும் வரும் காலங்களிலும் கூட தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் முழுமையான தட்டுப்பாடு ஏற்படும் என்ற தகவல் பகிரப்படுகிறது. இவற்றை யாரும் நம்பி அனைவருமே எரிபொருளை எடுப்பதற்காக எரிபொருளை வாங்குவதற்காக செல்ல வேண்டாம் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. அனைத்து நிலையங்களிலும் போதுமான எரிபொருள் அதே போன்று எல்பிஜி எரிவாயு உள்ளிட்டவை இருப்பதாகவும் மக்கள் இதற்காக பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. தடையற்ற விநியோகம் உள்ளதால் அவசரமாக வாகனங்களில் எரிபொருள் நிரப்ப தேவை இருக்காது. அவற்றை தவிர்த்து கொள்ளுமாறு இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அதாவது மக்களை பொறுத்தளவுல இந்த எல்லை மாநிலங்கள்ல குறிப்பாக மக்கள் ஒரு சில இடங்கள்ல பகல் நேரத்திலும் கூட இது போன்ற ஒரு தாக்குதல் நடைபெறுவதனால வெளியில் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களில் மின் விநியோகம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. வீடுகளிலேயே இருக்க வேண்டும் என்று ஒரு சில இடங்கள்ல அறிவுறுத்தல், அதாவது எல்லை பகுதிகளில் மட்டுமே ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர்ல இந்த எல்லை பகுதிகளில் அதனுடைய பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில் அங்கு அது போன்ற ஒரு அறிவுறுத்தல்கள் இருக்கிறது. மற்ற இடங்களிலும் கூட மற்ற மாநிலங்களிலும் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு போர் பதற்ற சூழலுக்கான ஒரு பாதுகாப்பு ஒத்திகையை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இன்று டெல்லியில் கூட இன்று மாலை 3 மணிக்கு ஒரு பாதுகாப்பு ஒத்திகை என்பது இருக்கிறது. இதற்கான இந்த சைரன் என்பது ஒரு அவசர கால சைரன் என்பதை பொருத்தி அவற்றை பரிசோதிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட இருக்கிறார்கள் டெல்லி நகர்ல. இது போன்ற நிலையில் எரிபொருளை நிரப்புவதற்காக வாகனங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எரிபொருளை நிரப்புவதற்காக பொதுமக்கள் யாரும் ஒரே நேரத்தில் இந்த விற்பனை நிலையங்கள்ல நின்று அவற்றை எரிபொருளை நிரப்புவதற்காகவும் எல்பிஜி சிலிண்டர்களை வாங்குவதற்காகவும் நிற்க தேவையில்லை எனவும் போதுமான அளவு எரிபொருள் இருப்பில் இருக்கிறது எனவும் மக்கள் இதை பதற்றப்பட தேவையில்லை என்றும் இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதுமே போதுமான அளவில் எரிபொருள் இருப்பதனால சீராக அந்த விநியோகம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.